இமாலயத்தின் உறைந்த பனிக்குகையில பிரபஞ்சத்தையே அதிசயப்படுத்தும் ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. அது ஒரு ஜோடி புறாவோட ரகசியம். அமர்நாத் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ண போன நிறைய யாத்ரீகர்கள் இந்த ஜோடி புறாவை பார்த்ததா சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் மலைகளின் கடும் பனியில சாதாரண குருவி கூட வாழ முடியாத அந்த உயரத்துல இந்த ரெண்டு புறாக்கள் மட்டும் எப்படி வாழுது அப்படிங்கிறத அதிசயமா தான் பாக்குறாங்க. ஆனா இந்த ரெண்டு பறவைகளும் எல்லாரோட கண்கள்லயும் படுறது இல்ல, ஒரு சில யாத்ரீகர்களோட கண்கள்ல மட்டும்தான் படுது. இதற்கான ஒரு புராண கதையை மக்கள் சொல்றாங்க. இந்த புராண கதையில பார்வதி தாயார் சிவனிடம் அவர் ஏன் எப்பவுமே மண்டை ஓடுகளாலான இந்த மாலை அணிஞ்சிருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவன், நீங்கள் எப்பொழுதெல்லாம் பிறக்கிறீர்களோ நான் என் மணியில் மேலும் பல தலைகளை சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. அதுக்கு பார்வதி, நான் மீண்டும் மீண்டும் இறக்கிறேன், ஆனால் நீங்கள் அழியாதவர், அதற்கு பின்னால் உள்ள காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு சிவன், இதற்கு நீங்கள் அமர கதையை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சிவன் பார்வதியிடம் இந்த விரிவான கதையை சொல்ல ஒப்புக்கொள்றாரு. இறுதியில் அமர்நாத் குகையை தான் அந்த அமர கதையை சொல்றதுக்கு தேர்ந்தெடுத்தாரு. அந்த புனித குகையில சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் காலாக்னி அப்படிங்கிற ஒரு நெருப்பை வச்சு அந்த இடத்துல இருந்து எல்லா உயிரினங்களையும் விடுவிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்வதி அன்னைக்கு அழியாத ரகசியத்தை சொல்ல தொடங்கினாரு. ஆனா தற்செயலா அங்க ஒரு ஜோடி புறாவோட முட்டை மட்டும் இருந்துச்சு. இவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த முட்டையில இருந்து குஞ்சு வெளியே வந்துருது. அந்த குஞ்சுகள் இந்த அமர கதையை பார்வதி தேவி கூடவே கேட்டுருதுங்க. இதை பார்த்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த பறவைகளை சபிக்காம அவங்களுக்கு அமரத்துவத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி எந்த யாத்ரீகர்கள் அமர்நாத்துக்கு பக்தியோட வராங்களோ அந்த பக்தர்களுக்கு உங்களோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பல யாத்ரீகர்கள் கண்ணில் இந்த ஜோடி புறா கண்களுக்கு தெரியுது, ஆனா பல யாத்ரீகர்களுக்கு கண்களுக்கு தெரியப்படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் இருக்கு.